அதை வச்சு எப்படி விளையாடினாலும் உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும்டா. சொல்றா. நான் சொல்றதெல்லாம் உண்மை. என் வாழ்க்கையை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அதை தெரிஞ்சுக்க முயற்சி செய்யல, அந்த ஆசையும் இல்ல. எனக்கு தெரியாத விஷயங்களை நான் எப்படி சொல்ல முடியும்? சரி, உனக்கு நல்லா தெரிஞ்ச சொல்ல முடிஞ்ச ஒரு விஷயம் இருக்கு. அதை நீ சொல்லியே தீரணும். உன்கிட்ட இவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு? வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன்? கேம்பிளிங், சூதாட்டம். நினைவு தெரிஞ்ச நாள் முதலா அதுதான் என்னோட தொழில். கண்டினியூ. நான் முதல்ல சின்ன சின்ன சூதாட்டம் ஆடுது. அப்புறம் என் திறமையை பார்த்து என்னை உபயோகப்படுத்திக்க சிலர் வந்தாங்க. அவங்க என்னை எங்கெல்லாமோ கூட்டிட்டு போனாங்க. கல்கட்டா, பெங்களூர், பாம்பே. போக போக நான் யோசிச்சேன், நான் எதுக்காக என்ன மற்றவங்களுக்கு விற்கணும்னு நினைச்சேன். சொந்தமா தொழில் தொடங்கினேன். லாஸ் வேகாஸ்ல, பாரிஸ்ல, சிங்கப்பூர்ல, பிராங்க்ஃபர்ட்ல. தோல்வியை இதுவரைக்கும் நான் சந்திச்சதே இல்லை. பணம் வச்சு ஆடுற சூதாட்டம் எனக்கு வெறுத்துருச்சு. இனிமே உள்ள சூதாட்டத்துல உயிரை பணைய வச்சு ஆடணும். அந்த ஆட்டத்தை தான் நான் விரும்புறேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி அடிகளை தாங்கிக்கிட்டு போராடத்தான் நானும் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். இங்கேயும் நான் தோக்க மாட்டேன். நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள இங்கிருந்து நான் போயிடுவேன். அதுக்கு முன்னாடி இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கேளுங்க. நீ வேற எதுவும் சொல்ல வேண்டாம். ரமேஷுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. கட்டிலும் மெத்தையும் ஃபேனும் கொடு. யாரும் இவனை தொந்தரவு பண்ணாதீங்க. நிச்சயமா அந்த ஆள் ஒரு மனநோயாளி இல்ல, வேற ஏதாவது போத மருந்துக்கு அடிமையானவனாவும் தோணல. அந்த பையன்கிட்ட தற்கொலை செஞ்சுக்க கூடிய ஒரு உணர்வு உள்ளுக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு வெறி அவன் மனசுல இருக்கு. ஜாக்கிரதையா இல்லைன்னா அவனால பெரிய ஆபத்து ஏற்பட்டாலும் ஏற்படலாம். நீ போலாம். நான் கமிஷனரை கொஞ்சம் பார்க்கணும். சிடம். நேத்து இந்த இடத்துல வச்சு என்கிட்ட இந்த ஒரு பொருள் காணாம போயிடுச்சு. நினைவு தெரிஞ்ச நாள் முதலா நான் பத்திரமா வச்சிருந்த ஒரு வெள்ளி மெடல். அதுதான் என்னோட அதிர்ஷ்ட மெடல். அது என் கையில இருக்கிறப்போ நான் தோத்ததே இல்லை. அது எனக்கு திருப்பி வேணும். தந்தா பதிலுக்கு நான் என்ன வேணாலும் உங்களுக்கு தரேன். விசாரிக்கிறேன். கிடைச்சதுன்னா அதை கொடுக்கிறேன். சார், மெர்லினை நான் பறி கொடுத்துட்டா என் வாழ்க்கை சூன்யமாயிடும். அப்புறம் எனக்கு மரணம் தான் மிஞ்சும். அந்த இடத்துக்கு மெர்லினையும் கூட்டிட்டு போவேன். எங்க 2 பேரோட மரணத்துக்கும் பொறுப்பான அந்த தாமஸ் ஜேக்கப்பையும் நான் கொல்லுவேன். விதிக்கப்பட்ட விதி அதுதான். அதை யாராலையும் தடுக்க முடியாது. போறேன். கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்தா ரொம்ப சாதாரணமா வெளியில விட்டிய. பரவாயில்ல, ஓடுற வரைக்கும் ஓட விட்டு கடைசியா அவனை கவனிச்சுக்கோ. அதை எடு. எது? அதான் இன்வெஸ்டிகேஷன்ல கிடைச்ச துப்ப. அத குடுக்கறதுக்காகத்தான் ஆக்சுவலா நான் இங்க வந்தேன். ரமேஷனை விடாம பின்தொடரணும். அவனுக்கு தெரியக்கூடாது. ஒரு 4-5 நாளைக்கு அவனுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸையும் சீரியஸா வாட்ச் பண்ணணும். தண்டிக்கிறதுக்கு இல்ல, காக்கிறது. ஏன் தண்டிக்க வேண்டாங்கிற? சத்தியத்தோட தான் அவன் இப்ப விளையாடிக்கிட்டு இருக்கோம்.
அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் முழுக்க முழுக்க சத்தியம். முழுக்க முழுக்க சத்தியம். போ. இனிமே நானும் கோதாவில் இறங்க வேண்டியதான். எங்கிட்டே போதியா? ரமேஷ் ரமேஷ் இவனை விடு. இவன் மட்டும் நான் கை கிடைக்கல. வாடா ஏற வண்டியில. குலபோஸ், ஏன் நீ அங்க என்ன பண்ற? எல்லாம் ஒரு காரணத்தோட தான். இந்த வழியா போலாம் ஏறி உட்காந்த. அந்த வழியா போறியா? என்னால இந்த செவத்துல ஏற முடியாதே. வேண்டாம், நான் தனியா போய்க்கிறேன். சும்மா இந்த மாதிரி விளையாடாத ரமேஷ். ஒழுங்கா இறங்கி தார் ரோடு வழியா போ. உனக்கு தெரியாம நான் உன்னை பின்தொடர்ந்துகிட்டு இருக்கிறேன். என்ன பின்தொடர்றீங்களா? கேக்குதா அந்த சத்தம்? என்னப்பா சத்தம்? காலடி சத்தம். அப்படி எதுவும் என் காதுக்கு கேட்கலையே. எனக்கு கேக்குது, மரணத்தோட காலடி சத்தம். அங்க போலாம், வரீங்களா? ரமேஷ், நீ மட்டும் என்னை விட்டுட்டு போன, சத்தியமா நான் என் வேலையை விட்டுருவேன். விட்டுங்க, எனக்கு நிறைய வேலை பாக்கி இருக்கு. மரணத்தோட காலடி. என்னால முடியாது இந்த வேலை. அவன் எங்க போனாலும் எனக்கு டிமிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். என்ன இது அமாவாசை? மாராரா பரமேஸ்வரா. பரமேஸ்வரனா? சரியா, படிச்சு முடிக்கிறது கூட அவசரப்படுறிய. என்னப்பா அது? அமாவாசை, இந்த ஐட்டத்துக்காக நான் பேசி வச்சிருக்கிற விலை எவ்வளவு தெரியுமா உனக்கு? எவ்வளவு? கோடிக்கணக்கான ரூபா. இத கொடுத்து பாதி பாதி எடுத்துக்கலாம். எதையாவது செஞ்சு என்ன காப்பாத்து. வெயிட், ஒருவேளை இந்த மெடல்ல கூட ரமேஷோட சரித்திரம் மறைஞ்சிருக்கலாம். மெர்லின் பெர்னாண்டஸுக்கு திருமணம் நடைபெற உள்ளது. இசை வானத்தில் புகழ் ஏணியின் உச்சிக்கு சென்று வாலிப இதயங்களின் துடிப்பாக மாறிய பாடகி மெர்லினுக்கு 16ஆம் தேதி திருமணம் நடைபெற இருக்கிறது. AKC கம்பெனியின் முதலாளியும் சக்ரா பிளான்டேஷனின் MD-யுமான தாமஸ் ஜேக்கப் மணமகன். பிரபல தொழில் அதிபர்கள், உற்றார் உறவினர்கள் முன்னிலையில் அன்பு நகரில் உள்ள தேவாலயத்தில் மாலை 5 மணிக்கு திருமணம் நடைபெறும். திருமணத்திற்கு பிறகு மெர்லின் ஸ்டேஜில் புரோகிராம் தந்து பாடப்போவதில்லை என்று தெரிகிறது. போன். யாராலையும் இந்த நம்பரை கண்டுபிடிக்க முடியாதுல்ல? முடியாது. கொஞ்சம் இரு, நான் எடுக்கிறேன். சரியான மக்கா இருக்கியே. ஹலோ, தாமஸ் ஜேக்கப், நான் தான். எஸ், நாம 2 பேரும் ஒரு மோசமான விளையாட்டு மைதானத்துல இருக்கோம். உயிர் தான் அங்க நடக்க போற பந்தயம். அதுல ஒருத்தன் ஜெயிக்கணும், ஒருத்தன் தோக்கணும். ஜெயிக்கிறவன் வாழ்வான், தோக்கிறவன் சாவான். என்னது? இருட்டுல தடுமாறி நிக்கிற எனக்கு இந்த பந்தய களத்துல இருந்து பின்வாங்க முடியல. அதனால தான் உங்களை நான் இப்ப கேட்கிறேன், தயவு செஞ்சு நீங்க இதுல இருந்து பின்வாங்கிடுங்க. ஐ எம் சாரி ரமேஷ்.
மெர்லினோட பேசணும். டேய் கிறுக்கா, உனக்கு வேற ஒரு வேலையுமே இல்லையா? அடிக்கடி ஏன்டா எங்க கழுத்தை இப்படி அறுத்து உயிரை வாங்குற? உன் தொல்லையை நீ நிறுத்துறதா இருக்கியா இல்லையா? மெர்லினை கொஞ்சம் கூப்பிடு. அவங்கள கூப்பிடுறதுக்கும் பேசுறதுக்கும் இப்ப ஒருத்தர் இருக்காரு. அவரை தவிர வேற யாருகிட்ட இருந்து போன் வந்தாலும் கொடுக்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட இப்ப சொல்லு. என் சௌரியப்படி நான் பதில் சொல்றேன். அப்படின்னா சொல்லிடு. 16ஆம் தேதி அவங்க கல்யாணம் நடந்தா அது நடந்து முடிஞ்ச 1 மணி நேரத்துக்குள்ள மெர்லின் செத்துருவா. தாமஸ் ஜேக்கப்பும் செத்துருவான். நானும் செத்துருவேன். எல்லா மரணமும் என் கையால தான் ஏற்படும். இனி வர இருக்கிற நாளெல்லாம் ரத்த வாடை தான் வீசும். ரத்த வாடை. புரிஞ்சுதா? நான் இப்ப அந்த ஆள்கிட்ட சொன்னதையெல்லாம் ரெஜிஸ்டர் போஸ்ட்ல மெர்லின் அனுப்பி வச்சிட்டேன். சார் கொஞ்சம் யோசிச்சு நீங்க. வேண்டாம், உன் அறிவுரை ஒண்ணு எனக்கு தேவையில்லை. சொன்னதை மட்டும் செஞ்சா போதும். போ. அப்துல்லா. என்னை காப்பாத்த முயற்சிக்காத. முயற்சிப்பியா? இல்ல சார். ஜனனம் 19/4/72. மரணம் 16/12/96. ஜனனம் தெரியாது. மரணம் 16ஆம் தேதி. ஆயிரத்து 1902 வருஷத்துல இருந்து இதுல இருக்கு. ஆகையால் இந்த உயிரில் கண்ட சொத்தின் மேல் சொந்தம் கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை. என் சொத்துக்களில் 50% முன்கூறிய அனாதை நிலையங்களுக்கும் 20% என்னுடன் வேலை செய்தவர்களுக்கும் 20% மெர்லினுடன் வேலை செய்தவர்களுக்கும் மீதமுள்ள 10% என் ஈமச்சடங்கு நடத்தவும் எழுதி வைக்கிறேன். தாமஸ் ஜேக்கப், இங்கு நிற்கின்ற மெர்லின் பெர்னாண்டஸை திருமணம் செய்து கொள்ள உங்களுக்கு சம்மதமா? சம்மதம். மெர்லின் பெர்னாண்டஸ், இங்கு நிற்கின்ற தாமஸ் ஜேக்கப்பை திருமணம் செய்து கொள்ள உங்களுக்கு சம்மதமா? முழு சம்மதம். தேவனின் ராஜ்யம் வர வேண்டும். தேவனின் திருமண சொர்க்கத்தை போல் பூமியை மாற்ற வேண்டும். எங்களுக்கு தவறு செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் தவறுகளை நீங்கள் மன்னிக்க வேண்டும். ரூம் நம்பர் 112 எங்க இருக்கு? அந்த பக்கத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரூம். ரமேஷ் இல்ல